அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல வீட்டில் சும்மா தானே இருக்கா, இவளுக்கு எதுக்கு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொன்ன உடனே மதி இருந்துட்டு, ஆமாம் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம், இவ சும்மா தானே இருக்கா, வீட்டு வேலை செய்கிற பொம்பளைங்க சும்மா தானே இருக்காங்க, 3 வேலையும் சாப்பிட்டுட்டு இப்படி இருந்தால் வீடு விளங்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இவங்க சும்மா தான் இருக்காங்களா? இவங்க காலையில் எல்லாருக்கு முன்னாடி எந்திரிச்சு கடைசியில் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் இவங்க போய் தூங்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னடனா இவங்கள சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மலர் இருந்துட்டு மதி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க உங்களை பார்த்து சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் சாப்பிட வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள போய் மனசாட்சி இல்லாமல் சும்மா இருக்கீங்கன்னு எப்படி உங்களாலலாம் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி வெளுத்து விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தி தேவையில்லாமல் என் வாய் சும்மா இருக்காமல் என் காலம் சும்மா இருக்காமல் அங்கேருந்து இங்கே உட்காந்துக்கிட்டு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கல, என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னக்கா இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நீங்களும் அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேற என்ன பண்ண சொல்கிற? பழகி போயிடுச்சு, நீங்கள் கொடுத்த இடம்தான்க்கா, முதல்ல நான் உங்களை தான் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாப்பா வந்துட்டு, அம்மா எனக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கேன்டாமா, அப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்ட உடனே வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி பாப்பா, நான் தான் இனிமேல் உனக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இதை பார்த்துட்டு இருந்த மலருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு சுரேஷ் இருந்துட்டு அவங்க மாமாவை பார்க்கறதுக்காக அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா தம்பி, இப்போல்லாம் உன்னை ஆளே பார்க்க முடியதில்ல, இங்கே நான் வந்தால் நீ தான் திட்டுறியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வர்றவன் அமைதியாக இருந்துட்டு போனோம், அதை விட்டுட்டு குடிச்சிட்டு இருந்தா திட்டாமல் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னடி பேச்சு பேசுகிறேன், நீங்கள் மட்டும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நாலு கால்ல நடந்து வரதெல்லாம் தெரியலையாக்கும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ நீ ஏதாச்சும் சொன்னியா? நான் என்ன சொல்ல போகிறேன், நானும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நேற்று நான் ஃபோன் பண்ணும்போது எங்கே வெளியில் போகிறேன்னு சொன்னியே, எங்கடா போயிட்டு இருந்த? அண்ணன் கூப்பிட்டாரு, அண்ணன் கூட கொஞ்சம் வெளியில் போனேன். உங்கள் அண்ணன் கூப்பிட்டாரா? எங்கே கூட்டிகிட்டு போனார்? சும்மா அப்படியே பேசுகிறதுக்காக போனோம், அப்படியே கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, உங்கள் அண்ணன் உன்னை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துட்டானா? அப்படின்னா அவனே அந்த வேலையை வாங்கி கொடுக்க போகிறானா? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நார்மலாக இருக்கிறதுக்காக அப்படி கூட்டிகிட்டு போனார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏண்டா அன்னைக்கு உன் கல்யாணத்தை நாங்கள் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடத்துனேன்னு மறந்து போயிட்டே என்ன? திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு மண்டபத்தில் இருந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா உன் பிரச்சனையும் சால்வ் ஆகும், அதே மாதிரி இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் அடங்கி போகும்னு சொல்லிட்டு நான் உனக்கு பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சா உங்கள் அப்பா கூப்பிட்டு இவ ஓடுறா நடக்கிறா பறக்கிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ ஒரு பக்கம் என்னடனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, நான் எதுவும் தப்பாக சொல்லலை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைடா, என் நிலமையை பாரு, ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் நாலா பக்கமும் நின்றுக்கிட்டு மேலே மாதிரி அடி வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த சைடு உனக்கு வேறு வேலை இல்லையா, போயிட்டு கிச்சனில் இருக்கிற வேலையை பாரு, பாப்பாவை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுடுறாங்க. சிந்தாப்பும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பாரு சுரேஷ், நான் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக இந்த கேஸில் நீ ஜெயிக்க
இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னால் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் இந்த சைடு எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ தட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் வெளியே எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்கவுங்க பாட்டுக்கு கையை தான் கழுவிட்டு போகிறாங்களே தவிர அது ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் கிச்சனில் யாருமே வைக்கவே இல்லை. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, "அக்கா என்னக்கா பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு என்ன பண்ணுறேன், பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன், அதெல்லாம் தெரியுது. அவங்க சாப்பிட்றது வேஸ்டேஜ் எல்லாம் கீழே இருக்குது, கையை கொடுத்து கீழே வர்றீங்க, வேறு என்ன பண்ண சொல்கிற, பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மதி இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சுரேஷை கூப்பிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மாமா கிட்ட, "நான் இந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் சொல்லி தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, கிச்சனில் என்னெல்லாம் பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா, 2 முட்டைக்காக" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மதியை பற்றி சுரேஷ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 20,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன், ஆனால் உங்கள் பிள்ளை போலீஸ் ஆஃபீஸருன்னு சொல்கிறீங்க, வீட்டில் சும்மா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவள் பேசிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷ் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க